சிம்மம் ராசி இது பாருங்க, காலச்சக்கரத்தில் 5வது ராசியாக இருக்குது. இந்த சிம்ம ராசிக்கு கிரகத்தோட அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தான் ராசி அதிபதியாக இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை அமைப்புகளால் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் அந்த மாற்றம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த சிம்மராசி அப்படின்னு சொன்னாலே எல்லா விஷயத்தையுமே தனித்துவத்தோடு நீங்கள் செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஆனாலும் உங்ககிட்ட கோபம் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். சிம்ம ராசிக்கு ஒரு உரித்தான செயல் அப்படின்னு சொன்னால் இந்த கோபத்தை கூட சொல்லலாம். டக்குன்னு கோபப்பட்டுருவீங்க. ஆனால் உங்களோட கோபத்துலேயுமே ஒரு வித நியாயம் இருக்கும். கம்பீரமாக காட்சியளிக்குவீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே மறைக்காமல் வெளிப்படையாக பேசுவீங்க. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று உங்களுக்கு பேசவே தெரியாது. யோசித்த கணமே அதை வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை கொண்டவங்க சிம்மராசி அன்பர்கள் நீங்கள். எப்பொழுதுமே நீங்கள் பாருங்கள், தெய்வ வழிபாடு, நல்ல ஒரு சிந்தனை, இது எல்லாமே இருக்கும். சிம்மராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி போராடி வெற்றி பெறக்கூடிய நிலைமையிலேயே பெரும்பாலான செயல்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். இந்த ராசி சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்ட ஒரு ராசி அப்படிங்கிறதுனால உங்களோட செயலில் துணிச்சல், நல்ல ஒரு ஆர்வம், நல்ல ஒரு சிந்தனை, இது எல்லாமே இருக்கும். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வந்தால் உங்ககிட்ட தான் அதற்கான தீர்வையுமே கேட்பாங்க. ஏன்னா அப்படி எந்த ஒரு விஷயத்தையுமே துல்லியமாக யூகித்து சரியாக வழிவகுக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க சிம்மராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட கிரக நிலை அமைஞ்சிருக்கு, அந்த கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான தாக்கத்து கொடுக்கும் அப்படிங்கிறத வாங்கின அமைப்பு பார்க்கலாம். சிம்மராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி அது சூரியனை கண்ட பனி போல் உங்களை விட்டு விலகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை இந்த சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பெற முடியும். சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கட்டாயம் உண்டாகும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படியே நீங்கள் உங்களோட சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு உங்களோட ஜாதகத்தின் மூலம் நீங்கள் பெற முடியும். இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. ஃபோனை எடுங்க, மொபைல் நம்பரை நோட் பண்ணுங்கள், உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கோங்க. எல்லா விதத்திலுமே நன்மை உங்களுக்கு பிறக்க வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம். இப்போது கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த கிரக அமைப்பு பார்க்கும்போது அதுவும் இந்த வாரம் பாருங்கள், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் அதில் நன்மையை பெற முடியும். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் திருப்தி தரக்கூடிய வகையில் சில அமைப்புகள் இருக்குது. அதுவும் ஒரு சிலருக்கெலாம் பாருங்கள், தேவையில்லாமல் நீங்கள் இந்த உடல் உபாதைகளில் பாதிக்கக்கூடும். அதாவது சளி காய்ச்சல் போன்ற தொந்தரவு வரலாம். ஆரோக்கியத்தில் சிறிய உடல் பாதிப்பு இருக்குது. அது உடனடி சிகிச்சையின் மூலம் நிவாரணம் கிடைக்கும். அதனால் பெருசாக நீங்கள் பயப்பட தேவையில்லை, பாதிப்பு பெருசாக இருக்காது. குடும்பம் தொடர்பாக எந்த ஒரு முக்கிய முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் அதுவும் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் முக்கிய முடிவு எடுக்கும்போது உங்களோட குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது நல்லதாக இருக்கும். அதுவும் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நடக்கும். அதுவுமே சாதகமான வகையில் முடியும். ரொம்ப நாள் இழுபறியாக இருந்த சுப நிகழ்ச்சி இப்போது நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அரசாங்கத்தின் மூலம் கூட நல்ல ஒரு அனுகூலமான வாய்ப்புகள் சேரும். இதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா அம்மா கிட்டே கூட ஏதாவது கருத்து வேறுபாடு நடந்திருக்கும். சிலர்லாம் பேசாமல் இருந்திருப்பீங்க. இப்போது அந்த கருத்து வேறுபாடு நீங்கும். தந்தையுடன் நல்ல ஒரு அன்பு அதிகரிக்கும். உங்களுக்கு அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற பலனும் சலுகைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொய்வு நிலை அடையாதீங்க. சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுங்க. நீங்கள் செய்கிற வேலைக்கான அங்கீகாரம், பாராட்டு உடனடியாக கிடைக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் அமையும். அதிகாரிகளோட ஆதரவு கூட உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். சக ஊழியர்களின் விஷயத்தில் நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே தலையிடாமல் அவங்களோட விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. தேவையில்லாமல் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட பிரச்சனையில் தலையிடுறதும் அவங்களோட விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறதும் ரொம்பவுமே பிரச்சனையை கொடுத்துரும். அதனால்
உங்கள் கூட இருக்கிறவங்களோட விஷயங்களில் பெரும்பாலும் நீங்கள் தலையிடாமல் அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா இதனால தான் சில பிரச்சனைகளும் கெட்ட பேரும் வரக்கூடும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், கவனமாக இருந்துக்கோங்க. சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகளை முழுசாக ஆராய்ச்சி பார்த்தா, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் இருக்கார் இல்லையா, அவர் நீச்சம் பெற்று வலுவிலிருந்து சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் வக்கர சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதியுது. சர்ப்ப கிரகத்தின் ஆதிக்கமும் மேலோங்கி இருக்குது. இதனால் கொஞ்சம் இந்த ஆரோக்கிய தொல்லை வரும். அதன் விளைவாக மருத்துவ செலவு வரலாம். திறமை இருந்தோ எதையுமே செய்ய முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு திறமை வெளிக்காட்டி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டாகிருக்கு. ஆனாலும் நீங்கள் வாகனத்தில் செல்லும்போது மெதுவாக போகணும். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கணும். நிறைய விதமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் வளர்ச்சி ஏற்பட்டாலும் அதற்கேற்ற விரயங்களும் வரும். அதனால் செலவு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்து நடந்துக்கோங்க. எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பிரித்து அலசி ஆராய்ந்து செலவு பண்ணால் நல்லது. செலவு விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். மாத தொடக்கத்திலேயே குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. இது முறையான பயிற்சி இல்லாமல் அதிசார பயிற்சியாக இருக்குது. இதை பார்க்கும் பொழுது இந்த இடம் உங்களுக்கு நல்ல ஒரு புனிதத்தன்மை அடையக்கூடிய இடமாக தான் இருக்குது. அதனால தான் பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்தாலும் விரயங்கள் இருக்க செய்யுது. அதை சுப விரயமாக மாற்றிக்கிறது உங்களோட நல்லது. இப்போ ஒரு வருமானம் வருது அப்படின்னா உங்களோட பிள்ளைங்களுக்காக ஏதாவது வாங்குங்க. பொன் பொருள் வாங்கி வைக்கிறது நல்லது. கோவில்களுக்கு செலவு பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. விரைய செலவாக நீங்கள் நல்ல விரைய செலவாக மாற்றிக்கிறது, அதாவது சுப விரைய செலவாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களோட தாயின் உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பின்னடைவு வந்திருக்கும். நிறைய மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க. அந்த நிலை இப்போ மாறும். உங்களோட உடல்நிலையுமே சீராக மாறும். பழைய வாகனத்தை மாற்றிட்டு கூட புதிய வண்டி வாங்குங்க. அதுவுமே சுப விரைய செலவில் தான் சேரும். புதிய வாகனம் வாங்கும் முயற்சி உங்களுக்கு கைகூடும். பிள்ளைங்களோட கல்வி சம்மந்தமாகவோ இல்லைன்னா கல்யாணம் சம்மந்தமாகவோ கூட நீங்கள் சில விஷயங்களை இப்போ செய்ய போகிறீங்க. கடல் தாண்டி சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்பு கூட ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பல வாய்ப்புகள் சேரும். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அதற்கேற்ற முன்னேற்றம், வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தொழில், வியாபாரம், கல்வி, குடும்ப சூழ்நிலை அப்படின்னு எல்லா விதத்திலுமே இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பாருங்கள், இந்த மாதம் முழுவதுமே சிறப்பான யோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வரும். அப்படி வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த முயற்சி செய்கிறீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தானாக சேரும். கவனமாக செயல்பட்டால் நல்ல ஒரு முன்னேற்ற நிலை, நல்ல ஒரு பொருளாதாரத்தில் வளர்ச்சி, இது எல்லாமே நீங்கள் பெற முடியும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு இப்போ கிடைக்கும். இந்த மாதம் முழுவதுமே பாருங்கள், சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகுவின் சேர்க்கை உண்டாகுது. இந்த கிரக சேர்க்கை கொஞ்சம் நல்லதில்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த கிரக சேர்க்கை வரும் பொழுது எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செய்ய முடியாது. திட்டமிட்டு செஞ்சாலும் அதில் நிறைய பின்னடைவு வரும். அதனாலேயே உங்களுக்கு சில குழப்பம் உண்டாகும். எதையுமே உங்களோட வாழ்க்கை துணைக்கிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சு செய்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா அவங்களாலேயே சில பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் தேவையில்லாமல் எந்த வாக்குவாதமும் செய்யாதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் முறையாக அதில் அதிகமாக கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்த தவிர்த்தால் பல பிரச்சனைகளும் வரும், பின்னடைவும் ஏற்படலாம். தொழில், வியாபாரம் ரெண்டுலேயுமே முழுமையாக கவனம் செலுத்தி எச்சரிக்கையாக செயல்பட்டால் எப்பேற்பட்ட பிரச்சனையுமே உங்களை நெருங்காது. சிம்மராசி என்பவர்கள் எல்லா விதத்திலுமே நன்மையை பெறுவீங்க. அதுவும் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரச்சனை எதுவும் உங்களை நெருங்கக்கூடாது அப்படின்னு நினச்சா நீங்கள் உங்களோட குலதெய்வத்தை மனமாற பிரார்த்தனை செய்யுங்க. குலதெய்வ பிரார்த்தனை ரொம்பவுமே நல்லது. ஏதாவது நீங்கள் இப்போ நேர்த்தி கடனை வச்சு அந்த விஷயம் செய்யாமல் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு அதை இந்த மாதம் செஞ்சுடுங்க. அப்படி செய்வதன் மூலம் நன்மைகள் வரும். இந்த தடையிலிருந்து நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. அதுவும் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கு செல்கிறார். செவ்வாய் பகவான் விருச்சிக ராசிக்கு போகிறாரு. உங்கள் ராசிக்கு இந்த இடம் 4-9க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் இடம். அவர் சுகஸ்தானத்தில் பலம் பெறும்போது நல்ல யோகம் வரும். அற்புதமான காலகட்டமாக சில வாய்ப்புகள் வரும். சுகமும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீடு மனை யோகம் வரும். தாய் தந்தையின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். பூர்வீக சொத்தால் நல்ல ஒரு லாபம் வரும். புதிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். நல்ல ஒரு யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வரும். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் நல்லது. அலட்சியமாக இருந்தால் வாய்ப்புகள் இன்றி பல பின்னடைவு வரலாம். பெரும்பாலும் எல்லா விதத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய யோகம் சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த மாதம். கவனமாக இருங்க, முன்னெச்சரிக்கையாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை தவிர்த்து
சுமூகமாக பேசி தீர்ப்பதன் மூலம் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். குல தெய்வத்தின் பரிபூர்ண அருளாலும் எல்லாமே நல்லதாக நடக்கட்டும். கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. எல்லா நன்மைகளுமே உங்களை வந்து சேரும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நேயர்களே.